ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தாங்க ஸ்பெஷல். அந்த கேக் ரெசிப்பியை எப்படி நம்ம ஒரு ஓவன் யூஸ் பண்ணாமல், பீட்டர் யூஸ் பண்ணாமல், எக்கு போடாமல் எப்படி ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டிலே செய்யலான்றது தாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக்கை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த கேக் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குங்க. இந்த ப்ளம் கேக் பாருங்கள், ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளம் கேக் ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுல் இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு, 1/4 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் ப்ரௌன் திராட்சை, அடுத்து ஒரு 1/4 கப் கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாங்க. இதாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான நட்ஸ் பொருட்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 கப் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸில் இதை நம்ம ஊற வைக்கும்போது இந்த நட்ஸ் ஃபுல்லாக சாஃப்டாகிடுங்க. இது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது இந்த ஜூஸில் இது ஊற வைங்க. அப்போ தான் இந்த நட்ஸு ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம கேக்கோட செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. இந்த கேக்குக்கு ஒரு கேரமல் ஒன்று ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிக்குங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு தேன் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நம்ம மெல்ட் பண்ண வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, அதுவே உருக ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்பப்போ நீங்கள் இது மாதிரி கிண்டி மட்டும் விட்டுட்டு இருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த சுகர் நமக்கு ஒரு தேன் கலரில் மெல்ட் ஆகி வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு தேன் கலரில் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 கப்பு வந்து சுடு தண்ணியை சேர்த்துக்கணுங்க. பச்சை தண்ணி சேர்த்துக்க நம்ம கையில் தெறிக்க ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த சுகர் நல்லா கட்டி ஆகாமல் இருக்க வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான கேரமல். இந்த கேரமல் நல்லா கூல்டன் ஆகட்டுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு 3/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாங்க, 2 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு ஏலக்காவை அது உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த சர்க்கரை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஏலக்காய் கிராமில் சேர்க்கறதுனால நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த கேக்குக்கு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்ச சர்க்கரையை நம்ம சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற வேஸ்ட் நம்ம தூர போட்டுடலாங்க. அடுத்து ஒரு 1/4 கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம ஆற வச்ச அந்த சுகர் கேரமலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கேக்கு தேவையான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நாம் ஊற வச்ச இந்த நட்ஸை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பேட்டரோட நட்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள். அந்த நட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடியே கேக்குக்காக ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்டாண்டை வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை நம்ம கேக் மோல்டு எடுத்துக்கலாங்க. பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுக்கலாங்க. சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கோட பேட்டரை சேர்த்துக்கலாங்க. பேட்டரை சேர்த்த பிறகு நம்ம லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம இந்த கேக் பேட்டரை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக கொஞ்சம் கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாங்க. அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி சேர்க்கறது நம்ம கேக் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறோங்க. அடுத்து இந்த கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை கேர்ஃபுல்லாக நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க.
டைட்டான லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு குறைஞ்சது 45 to 1 hour ஆகுங்க. நம்ம ஆஃப்டர் 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வாவ்! நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகியிருக்கு பாருங்கள். கேக் பேக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டூத் பிக்கை விட்டு பாருங்கள். இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்மளோட கேக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஒட்டிச்சுனாக்கா இன்னொரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கேக்கு நல்லா கூல்டன் ஆகட்டுங்க. கூல்டன் ஆனது பிறகு நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கூல்டன் ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு இது மாதிரி சைடில் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கேக்கை இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாங்க. அன்மோல்ட் பண்ண பிறகு நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேட் கேக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்து நம்ம வீடியோலாம் பார்த்தாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு ரொம்ப ரிச்சாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.